பானிபூரி இந்தியால பாப்புலரான ஸ்ட்ரீட் ஃபுட். இந்த கிரிஸ்பியான ஸ்நாக்க யாரு கண்டுபிடிச்சதுன்னு ப்ரௌஸ் பண்ணி பார்த்தா, திரௌபதி அப்படின்னு வந்துச்சு. ஆமா, மகாபாரதத்துல வர அதே திரௌபதி தான். பாண்டவர்கள திருமணம் செஞ்சு வீடு திரும்புனதுக்கு அப்புறம், திரௌபதியோட மாமியாரான குந்தி, திரௌபதிய சோதிச்சு பார்க்க முடிவு செஞ்சாங்களாம். அதுக்காக வீட்டுல மிச்சம் இருந்த கொஞ்சம் காய்கறியையும், கொஞ்சம் கோதுமை மாவையும் கொடுத்து ஏதாவது சமைக்க சொல்லியிருக்காங்க. திரௌபதியோட சமையலால பாண்டவர்கள் 5 பேரும் திருப்தி அடையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சேலஞ்ச குந்தி குடுத்ததுக்கு காரணம், அவங்க வாழ்நாள்ல நெறைய வருடங்கள் காட்டுல தான் கழிச்சாங்க. காட்டுல அவங்களுக்கு அறுசுவை உணவுலாம் கிடைக்காது. கிடைக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி தான் சாப்ட்டாங்க. அந்த மாதிரி சூழல்ல இருக்கிற பொருள வச்சு திரௌபதியால என்ன சமைக்க முடியுது அப்படின்னு பார்க்க அந்த சோதனைய அவங்க குடுத்திருக்காங்க. அப்பதான் திரௌபதி தனக்கு குடுக்கப்பட்ட 5 இன்கிரீடியன்ட்ஸ வச்சு பஞ்சகச்சையா அப்படின்னு ஒரு டிஷ்ஷ செஞ்சாங்க. அதுதான் இந்த காலத்துல பானிபூரி அப்படின்னு சாப்பிடுறோம். அந்த டிஷ்ஷால குந்தி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி காலம் இருக்கிற வரைக்கும் அந்த டிஷ் அழியவே அழியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட் இல்ல?